அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 25, 2025 செவ்வாய்க்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். எம்பிக்களுக்கு 24% ஊதிய உயர்வு மத்திய அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை 24% உயர்த்துவதாக மத்திய அரசு திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் ஊதியம் உயர்த்தப்பட்டதாகவும் இந்த அறிவிப்பு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் மத்திய அரசு தெரிவித்தது. தற்போது எம்பிக்களின் மாத ஊதியம் 1 லட்சமாக உள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் முதல் 1,24 லட்சமாக உயர உள்ளது. பிரித்து சொல்லணும்னா 1,24,000 பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. எம்பி சம்பளம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி. எம்பிக்களுக்கு தினசரி படி ரூபாய் 2,000 2,500 உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் மாதம் 25,000 31,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டுக்குமான பணிக்கும் ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியம் 2,000 2,500 உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக காற்றாலைகளுடன் சூரிய சக்தி மின் நிலையங்கள் மின்வாரியம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தனியார் பங்களிப்புடன் காற்றாலைகளுடன் சூரிய சக்தி மின் நிலையங்களையும் சேர்த்து அமைக்கும் மின்வாரி இயக்குநர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மின்வாரியத்துக்கு சொந்தமான சுமார் 10,000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலைகள் உள்ளன. இந்த காற்றாலைகளில் பெரும்பாலானவை அமைக்கப்பட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டதால் அவற்றின் செயல்திறன் குறைந்துள்ளதை அடுத்து பழைய காற்றாலைகளை அகற்றிவிட்டு புதிய காற்றாலைகளையும் அதனுடன் சூரிய சக்தி மின் நிலையங்களையும் சேர்த்து அமைக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நன்று அற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும்னு தெரிந்து செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு இணைய வழி நிறுவனங்களின் விளம்பர வருவாய் மீது விதிக்கப்படும் டிஜிட்டல் வரி ரத்து. வெளிநாட்டு இணையவழி நிறுவனங்களான கூகுள், மெட்டா, எக்ஸ் உள்ளிட்டவை இந்தியாவில் விளம்பரங்கள் மூலம் ஈட்டும் வருமானத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த 6% டிஜிட்டல் வரி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் வாசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இது ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 இன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.